இதில் இப்போ அந்த 500ன்ற வேல்யூ என்ன வேல்யூ? ஆ கேண்டில் ஸ்டிக் சார். நீங்கள் எவ்வளோ கேண்டில் ஸ்டிக் இது வந்து ட்ரைன் ஸோ பண்ண இப்போ கொடுக்குறீங்க 500 அப்படி. கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம். ட்ரெயின் டைம்ன்றது புரியுது. அதாவது கிட்டத்தட்ட 500 கேண்டிலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்குறோம். அதை வச்சு ஃப்யூச்சரில் இருக்க இதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஃபோர்காஸ்ட் லென்த் வந்து 14 இது எங்கே போகுதுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். வாட் இஸ் லேக் லென்த்? லேக் லென்த்துங்களா சார்? இது வந்து ஆ, இருங்க வரேன். எடுத்து வச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம். ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவு பாஸ் பீரியட் இந்த மாடல் வந்து கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து எவ்வளோ கேண்டில் அப்படிங்கிறது. இது வந்து லேக் அப்படிங்கிறப்போ மூணு மூணு நாள் பீரியடை வந்து இது கால்குலேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அது எனக்கு அவ்வளோ கிளியரா இல்லை எனக்கு. இருங்க அதாவது வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேக் 0 போடுங்களேன். ஒரு நிமிஷம். ஓகே. ப்ரெசன்ட் கேண்டில் வந்துடும். இஃப் ஐ எம் ஆமா, ரைட். கரெக்ட்டுங்க. கொடுங்க, ஓகே கொடுங்க. வந்துருச்சுங்க சார் இங்க. ஓ, அது ஒர்க் இன்னும் ஆகல வரல, சார் இங்க. இன்னும் வரல. இல்லை இல்லை, வரும் வரும். வருதுங்களா? எனக்கு 0 வரல. போட்டா சரி, ஒர்க் இப்போ ஆகுது. 1 போடுங்க. லேக் ஒன்றது எஸ்டடிலேருந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சார். 1 ஆ அப்படிங்கிறது ஸோ எக்ஸாக்ட்லி இந்த சேம் கேண்டில். நம்ம ஒன்றுன்றது வச்சிருக்க கேண்டில். நேற்று கேண்டல்லேருந்து இது இருக்குது. ஓகேங்களா? ம், ம். ஸோ இப்போது லேகை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் என்ன பார்க்கலான்னா, வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தா இந்த 2 நாளில் அது ஃபாலோ பண்ணியிருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ம். கரெக்டுங்களா? am I ரைட்? ஓகே. ஆமா ஸோ சார். இப்போ தெரிஞ்சிரும் அது. இப்போ ஆமாம், லேக்ன்றது வந்து இப்போ ஒன்றுன்றது எஸ்டர்டே கேண்டில், 0 வந்து ம், டுடே கேண்டில். ம், ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்டர்டே கேண்டில்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ம், இப்போ அது ம். வந்து ஒரு 6 கொடுங்களேன். ஓகே சார். இப்போ போன தடவை போடும்போது அது நேற்று கேண்டில்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ம். இண்டிகேட்டர் சரியாக ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ 6 கேண்டில் தள்ளி போட்டிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் 6 கேண்டிலுக்கு முன்னாடி இதை ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே எப்படி போகும்னு. அந்த ப்ளூ லைனை இந்த 6 நாள் ஃபாலோ பண்ணியிருக்கா இல்லையா நம்மளால் வந்து பார்த்து இதோட ரிலையபிலிட்டி சொல்ல முடியுமா? நீங்க கேட்குற லாஜிக் எனக்கு புரியுது சார். கரெக்ட் தான் சார். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ம். பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓகே. அந்த லேக் டைம், பட் அந்த லேக் டைம் வந்து ஒரு இடத்துல அந்த ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வந்து அந்த நம்ம எத்தனை நாளைக்கு வேணால் பண்ணிக்கலாம். ஒரு 14 டேஸ் 15 டேஸ். அது வந்து அந்த ட்ரஜெக்ட்ரி போகிறது தானே நார்மலாக. இந்த சார் ஒரு விஷயம் ட்ரஜெக்ட்ரி நான் கோர்ஸ். சொல்லிடுறேன். சாரி. ஆ, ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, 3 நாள் 4 நாளுக்கு மேல வந்து நீங்க அத போகாதீங்க. எரர் ரேட் குடுக்கும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு 6 நாள் கரெக்டு. அப்படிங்கிறது நான் என்ன வைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, சொல்லியிருக்காரு. ஓகே. ஜஸ்ட் எக்ஸ்ட்ராபோலேட்டட் வேல்யூ. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் அவர் வந்து லேக் லென்த்துக்கு சொல்கிறாரா ஃபோர்காஸ்ட்டுக்கு சொல்கிறாரா அவர்? லேக் லென்த்துக்கு சொல்றாரு. லேக் லேக் லென்த்துக்கு லென்த் வந்து 3க்கு மேலே போகாதீங்க அப்படின்னா 4, 5க்குள்ள போட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? தெரியல சார். நான் அத பார்க்கல. இருங்க வரேன். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ம். எனக்கு தோணுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் 4க்கு லேக் போங்களேன். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. 20 நாள் லேக் லென்த் 20 போட சொல்றீங்களா? 20 போட்டுருங்க சிவகுமார் சார். ஓகே சார். இருங்க சுருக்கிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ம். 20 போட்டிங்க. ஓகேங்களா? ம். 20க்கு போட்டுட்டிங்கன்னா, இப்போ வந்து 14ஆம் தேதி எங்கே அதாவது ஒரு இது வச்சுக்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி எங்கே வந்து ப்ளூ லைனோட நம்பர் என்ன? இங்க இது 25,055 சார். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் பின்னாடி போய் இருக்கிற வேல்யூல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இதோட வேல்யூ 25,000.
78 இல்லை ஏதோ இருங்க வரேன். சம்திங் லைக் தட் 25,055. 25,055. ஆ. சரியா? இப்போ ம். நீங்க அந்த லேகை வந்து 3 நாளைக்கு மாத்துங்களேன். அதே அக்டோபர் 3 என்ன பிரைஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். $25,443 440 கிட்ட வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 400 பாயிண்ட்ஸ். ம். கரெக்டுங்களா? ஆமா சார். அதனால தான் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, யோ நீ முன்னாடி ரொம்ப தூரம் லேக் போய் பார்த்துட்டீங்கன்னா 14 நாளோட உண்மையான வேல்யூ நீ டிஸ்கவுண்ட் பண்ணிடுவ. ஓகே, ஓகே. ம். கரெக்டுங்களா? ஸோ ம். உண்மையான ஆமா சார். வேல்யூ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் தெரியாது. ஏன்னா வந்து ஒரு அந்த நாளுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் கீழே கிடந்துச்சு கொஞ்சம். ம். கரெக்டா? ஸோ ஆமாங்க ட்ரெண்ட் சார். இங்க ஃபாலோ ஆகி மேலே போன உடனே இது ம். வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்து அக்டோபர் 3 வந்து 25,448. இதுக்கு முன்னாடி என்ன காட்டுச்சு? 25,055. ம். ரெண்டுமே இந்த ஆமாங்க. மிஷின் தான் சொல்லியிருக்கு அக்டோபர் 3 வந்து இங்க இங்க வரப்போகுது வேல்யூ அப்படின்னு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க அப்போ சார். நம்ம எதில் ஆக்ட் பண்ணோன்றது கேட்டிங்கன்னா, லேக் பீரியடு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டிங்கன்னா, யூ வில் ஹேவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். பிகாஸ் யூ நோ த ட்ரூ வேல்யூ. இதெல்லாம் ப்ரெடிக்டட் வேல்யூ தானே. அந்த இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு டேட் என்ன சிவகுமார் சார்? 22 சரிங்களா? நான் ம். வந்து ஆமாங்க சார். 15 வச்சுட்டேன் வச்சுங்களேன் லேகு. 16, 17, 14 எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா போலேட்டட் வேல்யூ எடுத்துக்கோ. நாட் த ட்ரூ வேல்யூ ம். லேக்ல. இதே நான் வந்து ஒரு 17 வச்சேன்னா அது 15, 16ல ஆல்ரெடி ட்ரூவாக வந்த வேல்யூ அது கால்குலேட் பண்ண போகுது. ம். கரெக்டுங்களா? ஸோ தட் கரெக்ட். கிவ்ஸ் யூ மோர் ரிலையபிள் வேல்யூ. ஆமா சார். எரர் ரேட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி குடுக்கும். கரெக்ட். மேக்ஸிமைஸ் பண்ணி குடுக்கும் சொல்லப்போனா. சரி, இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இந்த ஆரஞ்சு லைனுங்கிறது என்ன? இந்த க்ரீன் லைனு அண்ட் ரெட் லைன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ். அப்பர் கான்ஃபிடன்ஸ், லோவர் கான்ஃபிடன்ஸு 95% சொல்கிறீங்க. ஆமா. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஆன் தட்? இந்த இந்த ஃபோர்காஸ்ட் வந்து இப்ப நம்ம இங்க பண்ணியிருக்க ஃபோர்காஸ்ட் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்க்கு உள்ள மட்டும் தான் இருக்கும். இதுக்கு மேல போகறதுக்கு, கீழ போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வராங்க. இத ஓகே. வேற அது எப்படி அது சொல்றது? அது ஏன் வந்து ஆரஞ்சு ஒன்று, நான் க்ரீன் எடுத்துக்கணுமா, ஆரஞ்சு எடுத்துக்கணுமா? ஆரஞ்சு மட்டும் தான் சார். கிரீனுக்கும், ரெட்டுக்கும் இந்த மாடலுக்கு சம்மந்தம் இல்ல. வெறும் ஆரஞ்சு மட்டும் தான். ஸோ அப்போ கிரீன், க்ரீன், ரெட் வந்து ஆரஞ்சு வேற. என்ன? க்ரீன், ரெட்டு என்னது அது? இருங்க வரேன். நான் ஃபோர்காஸ்ட் டேபிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இருங்க. ஒரு நிமிஷம். ஒரு 3 வேல்யூ வச்சிருக்கேன் சார் காமிக்கிறதுக்காக. இந்த அப்பர் கான்ஃபிடன்ஸ், லோவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாடலை பேஸ் பண்ணி இந்த ஃபோர்காஸ்ட் இது வரைக்கும் இந்த இந்த இவ்வளோ டீவியேஷன் ஆகலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கணக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமா இது ம். வரைக்கும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 95% கான்ஃபிடன்ஸ் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 95% அப்பர் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த கிரீன் லைன். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பேஸ் பண்ணி அதுல 95% வந்து எவ்வளவு தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பாசிட்டிவ் சைட்ல போனா இவ்வளவு தூரம் போகும், நெகட்டிவ் சைட்ல போனா இவ்வளவு தூரம் போகும். அதுல நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றது வந்து இந்த லெவல்ல போலாம். இதுல இருந்து இது வரைக்கும் டீவியேட் ஆகலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு? அதான் சார் இந்த இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து கிரீனு, இது வந்து ரெட்டு, இது ஆரஞ்சு, இது ஆரஞ்சு. அப்போது வந்து 95% கான்ஃபிடன்ஸுன்றது ஒன்று அந்த க்ரீனு, அது இதுன்றீங்க. அப்போ அப்பர் கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ்? இது அதுக்கும் கம்மியா தான் சார் இருக்கு உங்களுக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன இன்டர்வல் என்ன நமக்கு இது அதுதான் ஒரு என்னன்னு கேட்குறேன். ஏதாவது பர்சன்டேஜ் இருக்கா? யூஸ்வலாக கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து நான் 95% சொல்லுவோம். இது ஆமா என்ன, இது சார். அப்பர் கான்ஃபிடன்ஸ்ன்றது என்ன பர்சன்டேஜ் அது? நான் கேள்விப்பட்டதில்ல, அதனால தான் கேட்குறேன். வாட் யூ இல்ல மீன் பை இந்த அப்பர் கான்ஃபிடன்ஸ்ன்றது என்ன நம்பர்? ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல சார். இந்த ஃபோர்காஸ்டிங்கோட அப்பர் அண்ட் லோவர் சொல்றாங்க. அதுல அதுல வந்து எந்தவித நம்பரும் கிடையாது உங்களுக்கு.
இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்குறீங்க, இல்லை 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாடல் ட்ரெயின் பண்ண கொடுக்குறீங்கன்னா, இந்த இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நான் உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்டுறேனே. இப்போ பாருங்களேன். இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கொடுக்கல. இங்கே ஜீரோட கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. இப்போ நம்ம 1 கொடுக்குறோம். இருங்க அப்புறம் முன்னாடியே பார்த்துக்குவோம். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 25,539 25 எழுதிக்கிறேன். கொஞ்சம் அதிகமா வைப்போம். அப்பதான் டீவியேஷன் நமக்கு கிளீனா காட்டி கொடுக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா லோவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு வேல்யூ இங்க கம்மியா இருக்கு. தெரியுதுங்களா? 25,184 கம்மியா இருக்கு. அப்பர் கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம மாறவே இல்லை இதுல. ம். நீங்க கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி எவ்வளவு டீவியேஷன் நீங்க பேக்ல போயிட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் உங்களுக்கு வந்து மாறுபடும். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு உள்ளேயே என்னோட ஃபோர்காஸ்ட் வந்து உங்களுக்கு கிளீனா காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ ம். 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 சார் இருக்கீங்க? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து புரிஞ்ச மாதிரியே இருக்கு இந்த ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ன்றத எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நம்ம மக்கள்கிட்ட? ஐ நோ யூ ஆர் அ ஸ்டாட்டிஸ்டிஷியன் அண்ட் அதர் திங்ஸ். பட் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது எங்களுக்கு புரியுது. இது அதாவது ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து ஒரு மீன்லேருந்து எவ்வளோ தொலைவுக்குள்ள இருக்குதுன்றதை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வில் ஸ்டே வித் திஸ் லிமிட். இப்போ 1 ஓகே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறோம்னா ஒரு வேல்யூ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே இருந்தால் என்ன அர்த்தம்னா 68% அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் வித்தின் த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள. இப்போ வந்து ஒரு 90 இருக்கு வச்சுங்களேன். அது வந்து மீன் வச்சுக்கங்க. 90ங்கிறது 90 கிலோன்றது ஒரு மீன் வச்சுக்கங்க. இப்போ வந்து இப்போ 100 கிலோ அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கங்களேன். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 80 to 100 வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூ சொல்கிறோம். ஒரு 85ன்றது 68% இஸ் வித்தின் தட் லிமிட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆமா சார். அதே மாதிரி 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது ஒரு 95% வித்தின் தட் லிமிட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டேட்டா. ஓகே. ஸோ இப்போ நான் கேட்குறது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ன்றது அது மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு கேட்குறேன். எக்ஸ்பிளைன் சொல்றீங்களா? ஸோ இப்படி சொல்லலாமா? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ன்றது இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு தெரிஞ்ச ஒரு டேட்டா செட்டுங்கிறத வந்து அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிற வேல்யூ நம்ம பிளாட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து நான் வந்து ஒரு மொத்தம் 30 ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ தட் டேட்டா செட் ஐ நோ வெரி வெல். 30 பேருடைய வெயிட் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த சொல்லுங்க. 30 கரெக்ட்டுங்க சார். பேருடைய வெயிட்டை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி மீன் எடுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் எடுக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஐ நோ 100% அப்சல்யூட் இதோட மீன் இதான் அதான்னு. ஆனால் இதை வச்சு நான் ஸ்கூலோட மீன் வந்து சொல்கிறேன் வச்சுங்களேன். இப்போ வந்து நான் எடுத்த 30 பேரோட ஆவரேஜ் வந்து 90 கிலோ. சரிங்களா சிவகுமார் சார்? இப்போ கரெக்ட்டு சார். வந்து அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஸ்கூலோடைய ஆவரேஜு 90 கிலோன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஐ எம் கம்பேரிங் தட் வித் ஏ அன்னோன் டேட்டா. கரெக்டுங்களா? ஸோ ஒரு நான் உங்களுக்கு சின்ன சாம்பிள் பெரிய பாப்புலேஷனோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன். தட் சாம்பிள் ஐ எம் ப்ரெடிக்டிங் தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த ஹோல் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். அந்த சாம்பிளோட மீனும் அந்த அன்னோன் ஹோல் பாப்புலேஷனோட மீனும் சரியாக இருக்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத தான் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ கேன் பி கான்ஃபிடென்ட் 95% ஆஃப் திஸ் மீன் வில் ரிஃப்ளெக்ட் த ஹோல் பாப்புலேஷன் மீன். நீங்க கான்ஃபிடன்ஸையும் ஸ்டாண்டர்ட் எரரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. பட் இது ஒரு நூல் எல்லையில தான் வித்தியாசம் இருக்கும்.
நான் உங்களுக்கு ஓகே உங்க ஓகே. கேள்விக்கு ஆன்சர். ஸோ பட் கரெக்ட். ஸ்டாண்டர்ட் எரரை வச்சு நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிப்போம்ல. ஆமா சார். ஸோ இது எய்தர் அத ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டி எரர வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் கரெக்ட். அப்படி. ஆ. ஸோ ம். இப்போ வந்து யூஸ்வலா வந்து என்ன சொல்றது, இப்போ ஸ்டாண்டர்ட் எரரை வச்சு நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கிரியேட் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ம். கரெக்ட்டுங்க. ஸோ அதுதானே ஆல்மோஸ்ட் வந்து இந்த வேல்யூ நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ ஃபியூச்சர் அன்னோன் வேல்யூவோட செட் ஆக இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோதான், ஆமா. கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட்டுங்க சார். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ம். ஒரு அன்னோன் பிகர் குவான்டிட்டியோட நம்ம ஒரு சாம்பிள் ரிசர்ச்சில் பண்ணுவோம்ல, ஒரு ம். சின்ன பாப்புலேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ம். ஒரு ஹோல் டயபெட்டிக் பீப்புள் இருக்காங்க வச்சுங்க சிவகுமார் சார். ம். சொல்லுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் டூ த டெஸ்ட். ஆமாங்க. Instead, we take ம். only 50 people ம். and 50 non-diabetic and we do the things. Once ம். நமக்கு ரிசல்ட்ஸ்லாம் வந்த உடனே we have to prove how this 50 is related to the whole diabetic patient. ம். ஸோ அங்கே நம்ம வந்து எல்லாத்துக்கும் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கொடுப்போம். ஓகே. ஸோ தட்ஸ் ஓகே. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல சார். நான் வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து நான் வழி பண்ணுறதுக்கு நான் யோசிச்சேன் உங்ககிட்ட ஒரு சார். கேள்வி தான் கேட்குறேன். ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? அ, அ. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்து இது இன்னைக்கு டேட் வந்து 22 சார், சரிங்களா? ஆமாங்க. லாஸ்ட் எக்ஸ்பைரி என்ன சார்? லாஸ்ட் எக்ஸ்பைரி வந்து 16th. 16ஆம் தேதி நிஃப்டியில், ஆமா சார். கரெக்டுங்களா? ஆமா. எனக்கு ம். அந்த லேக் டைம் வந்து 16ஆம் தேதிக்கு மூவ் பண்ணிக்கங்களேன். ஓகே சார். இது எவ்வளோ நாள் வச்சிருக்கோம்? 1, 2, 3, 4th கேண்டில் இருக்கு. ஐ ஸோ திங்க் நம்ம 7th கேண்டிலோ 6th கேண்டிலோ வரும். 7th வச்சுங்களேன், கொஞ்சம் 7 வச்சுங்களேன். ஒரு ஒரு 6 கரெக்டாக இருக்கும் சார். இன்கிரிமெண்ட் 6 பண்ணி. போடுங்க சார், 6 போடுங்களேன், 6 போடுங்க, 6 போடுங்க. ஏன்னா அன்னைக்கு இது 6 வந்து இங்க காமிக்கும். போயிடுது. ஆமாம், 15th அதுதான் சார். அதுதான் போடும். ஆமாம், கரெக்டு, விடுங்க. இந்த இப்போ டேபிள் இது எடுத்துட்டுங்களா? உங்களுக்கு டேபிள் வேணுமா? எடுத்துருங்க சார், டேபிள் எடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து அந்த அப்போ அது வந்து அந்த ஃபோர்காஸ்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விச் டே சார்? ஃபோர்காஸ்ட் ஸ்டார்ட் 15th. பண்ணுறது 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்போது நான் அந்த இடத்துல ஓகேங்களா, நான் 23 வந்து எக்ஸ்பைர், அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுருங்க சிவகுமார் சார். ஹரிசாண்டல்ல வெர்டிகலுங்களா? ஹரிசாண்டல். வெர்டிக்கல் லைன். தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் சார். வெர்டிக்கல் லைன் போட்டுருங்க 23rd. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 23rd வந்து எக்ஸ்பைரின்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து 16ஆம் தேதி போயிட்டு அந்த இந்த வேல்யூ மட்டும் சொல்கிறீங்களா சார்? ஆரஞ்சில் இருக்க வேல்யூ, அந்த 23 கட் ஆகுதுல்ல, அங்கே அங்கே எனக்கு வேல்யூ தெரியணும். இதுங்களா? கரெக்டா இருக்குங்களா? 23 23rd அப்போ ஆரஞ்சில் கட் ஆகுதுல்ல, இந்த வேல்யூங்களா? அந்த வேல்யூ. 27,771. 24,771. ஓகே, மேலே 25,683. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நான் என்ன திங்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ம். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கில் நான் க்ரியேட் பண்ணணும் இந்த வீக்கெண்ட் எக்ஸ்பைரிக்கு. இந்த இந்த ம். எக்ஸ்பைரிக்கு ஐ வாண்டட் டு கிரியேட் அ ஸ்ட்ராங்கிள், ம். ஓகேவா? ம். ஸோ திஸ் ம். இஸ் ஃபோர்காஸ்டிங் திஸ் ப்ரைஸ் வித்தின் திஸ் ரேஞ்சுக்குள்ளன்னு சொல்லாது, கரெக்டா? ஆமாங்க சார். கரெக்ட் சார். ஸோ அப்போது எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக போய் நான் அந்த இருக்க 25,650 கால் ஆப்ஷனையும் 24,750 கால் ஆப்ஷனையும் நான் விற்கலாம், புட் ஆப்ஷன் வச்சு, தாராளமா. ஆஸ் கரெக்டா? பர் த ஆத்தர். அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. கண்டிப்பா. அததான் ஓகே. சொல்றாங்க. ஸோ அது ஆனா ஒன்று. அவங்க இன்னொரு இப்போ விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சாரி, நீங்க சொல்லுங்க. இதில் வந்து நான் வந்து அடுத்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, சரி இது ஒன்று இருக்கு, பட் இஸ் இட் ஒர்த்? ஏன்னா வந்து நான் சொல்லுவேன், இப்போ வந்து இப்போது 20 இப்போ மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது 25,270 வச்சுங்களேன். நான் சொல்கிறேன் அடுத்த வாரம் வந்து 25,900 24,300 க்குள்ளே நீ வந்து தான் இருக்கும் மார்க்கெட் சொல்லிட்டேன் வச்சுங்களேன். நீ சொன்னது கரெக்டு தான். ஆனால் அதை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து 10 ரூபா கூட இருக்காது, சரிங்களா? ஸோ ஆமா. எனக்கு வந்து ஒரு லூக்கரேட்டிவாகவும் இருக்கணும்,
அதே சமயத்தில் அது கரெக்டாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு 25,650 போன வாரம் 16th அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ அப்போ அது எனக்கு இப்போ தெரில. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க சொல்கிற மாதிரி 3 நாள் இதை போட்டுருங்க சிவகுமார் சார். ஒரு நிமிஷம் 3 டே லேக்கில் போட்டுருங்க. இருங்க வரேன். நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மாற்றிருக்கான்னு பார்க்குறேன். இல்லை வைக்கல. ஓகே ஓகே சார், சொல்லுங்கள் சார். டிஃபால்ட் போட்டு டிஃபால்ட் போட்டுருங்க. ஓகேவா? டிஃபால்ட் செட்டிங்ஸ் போட்டுருங்க. ஓகே சிவகுமார் சார், இப்போ வந்து இது வந்து 23 முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பயர் வந்து 30ஆம் தேதி சார். எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட்டு 14 நாள்னா இங்கே வந்து 25ஆம் தேதி முடியுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து 3 அடுத்து 25ஆம் தேதியா? ஓகே, 30ஆம் தேதி வேணுமே எனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோர்காஸ்ட்டை தள்ள முடியுமா? இன்னொரு ஓகே சார், ஒரு 2 நாள் தள்ளி தள்ளுங்களேன். 5 வச்சுக்கலாங்களா? வைங்க. ஓகே, இப்போ 29ஆம் தேதி. ஓகே சார், ஏன்னா நாளைக்கு வந்து 30ஆம் தேதி வந்துடும் இது வச்சேன்னா. ஓகே, ஸோ எனக்கு ம் இப்போது இதில் இருக்க ஆரஞ்சோட வேல்யூ சொல்லுங்கள். 29ஆம் தேதி 24,797. 800 ஆச்சு, ரவுண்ட் நம்பர் 24,800 மேலே ஆ 25,650. 25,650. எனக்கு ரெண்டுத்தோட ப்ரீமியம் இப்போ எவ்வளோ போடிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். இருங்க. இல்லை ஒரு இது சென்சிபிள். இருக்கா சார்? சென்சிபிளில் நாங்கள் போடுறோம் சார். பாலு சார் சென்சிபிள் வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? சரி, நான் சொல்கிறேன் சார். இப்போ உங்களுக்கு 25,800ல வந்து ப்ரீமியம் 24,800. 24,800ங்களா? ஒரு நிமிஷம். சார் நான் வேணா ஷேர் 24,800ல வந்து பண்ணட்டுமா? 18.85 இருக்கு சார். நான் ஷேர் பண்ணட்டுமா? 18.85. ஓகே, ஆ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே நான் ஸ்டாப் ஓகே. பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும் சார். ஐயோ, என்ன சார் பண்ணணும்? சரி ரெண்டு விடுங்க பேருமே விடுங்க, நான் பார்த்துறேன் விடுங்க. ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போது நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். சாரி சார், என்கிட்ட ஜெரோதா இல்லை, சென்சிபிள் இல்லை என்கிட்ட. இல்லைப்பா, ஒன்றும் அதனால இவ்வளோ சொன்னதே எங்களுக்கு. நான் வந்து இதை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றது தான் எங்களுக்கு வந்து. நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நாங்கள் வந்து அதை எப்படி அப்ளை பண்ணி என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் ஓகே பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து 30th எடுத்திருக்கேன் வச்சுக்கோங்க. ஓகே, 30th வந்து நான் வந்து 24,800 தானே சார்? ஆமாம் சார், 24,800. 24,800. ஓகேங்களா செல்லு? ஓகேங்களா, அதுக்கப்புறம் 25,650யா? 650. ம் ஆமாம் சார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 950 பை ஓகே 500 பை ஓகே. ஸோ உங்களோட அறிமுக மாடல் பிரகாரம் நான் இதுதான் சார் கிரியேட் பண்ணுவேன். ம் சரிங்களா? இட் கிவ்ஸ் மீ கரெக்டுங்க. 2.7% ஓவர் அ பீரியட் ஆமாம், ஆஃப் 5 ட்ரேடிங் செஷன்ஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. ஓகே, ஸோ ம் என்ன சொல்லுங்கள் சார், என்ன சொல்ல வந்தீங்களா? நம்ம வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இருங்க, நான் 2 விஷயம் இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஏன் பிரேக் ஈவன் பாயிண்ட் அந்த இடத்துக்கு வச்சுக்கூடாது? இது ரொம்ப அதிகமாக பிரேக் ஈவன் மாறாது சார். பாருங்களேன், நீங்கள் ஸோ சொன்ன 800 24 லெவல் தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே 650 ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். ஒரு 650. 50 ஓகே பாயிண்ட்ல யூ கான் கெயின் மச். ஐ வில் புஷ் இட் இன். ஓகே, டாக்டர் ஸோ சார் அதை சொல்ல அவர் ஸ்டேடல் மாதிரி எடுத்து பிரேக் ஈவன் அங்கே வர மாதிரி ஜாஸ்தி ப்ரீமியம் கலெக்ட் பண்ண சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, இல்லை அப்படி சார். சொல்றீங்களா? இப்படி சொன்னா ரைட்டு. அப்படி சொல்ல சிவா சொல்ற ரைட்டு. அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து பிரேக் வேணுவீங்கன்னா 2 ஸ்ட்ரைக், ரெண்டுலயும் ஒரு ஸ்ட்ரைக் உள்ள வந்தீங்கன்னா, இப்ப கலெக்ட் பண்ண 50 ரூபா இப்போ பிரீமியம் ரெண்டையே 25 நிமிஷம் ஆட் பண்ணீங்கன்னா உள்ள வந்துருவீங்க. சார் சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ராடலே போடுறேன் வச்சுங்களேன். இல்ல 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 சார், இல்லை சார், அது வேற வேற வேற.
சிவா சொல்றது அது இல்ல சார். நீங்க எப்பயே போறீங்களே, இப்ப ஒரு ஸ்ட்ரைக் உள்ள வைங்க. 2 கலெக்ட் பண்ண பிரீமியம் இருக்கு பாத்தீங்களா, அத ஒரு ஸ்ட்ரைக் உள்ள தள்ளீங்கன்னா டோட்டலா பிரேக் ஈவன் நீங்க சொல்ற நம்பர் ஒண்ணா வந்துரும். பண்ணிட்டேன் சார். அதுதான் சார் அவ்வளவுதான். பண்ணியிருக்கேன். இப்ப பிரேக் ஈவன் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். 24,805, அவ்வளவுதான் 25,645 வந்துச்சா? அவ்வளவுதான். ஏன்னா ஸ்ட்ராடல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் வராது கமலக்கண்ணன் சார். அந்த பைய எடுத்துருங்க சார். மந்த்லி எடுத்தா வரும். மந்த் சார் இது லாங் டர்ம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த பைய கமலக்கண்ணன் சார், சாரி சார், லாங் டர்ம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஷார்ட் டர்ம் தான் சார் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்றேன் கமலக்கண்ணன் சார். ஓகே பைய எடுத்துருங்க சார். பைய எடுத்தீங்கன்னா என்னால பைய எல்லாம் டிஸ்டர்ப் இருக்கு என்னன்னு புரியாது. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 இதோட ஃபார்முலா அவ்வளவுதான். இல்ல பை கரெக்ட் மனோ எடுக்கல சார். வச்சுங்களா, எனக்கு அது சொல்ல வரானே பேசாம இருந்தேன். பை எடுக்கலனா என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் போயிடும். அதனால நான் பை எடுத்தே ஆகும். இல்ல 2 மணி நேரம் சொல்லிட்டாரு. எனக்கு கடைசியா ஒரே இதுல ஆன்சர் சொல்லிட்டேன்னா தப்பாயி போச்சு. சாரி இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சாரி டாக்டர் சார், மனோ சாருக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஜெரோதால சென்சிபிள்ல போடுறோம் கீழ இருக்க பாத்தீங்களா, ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து டேட்டா இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். நம்ம அந்த கண்டிஷன் வந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா இருந்தால் 95 கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வச்சு அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஜோனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் வந்து 500 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் டேட்டா படி பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ரூலை கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ண முடியாது. உங்களுக்கு கேள்விக்கான பதில் சார். டாக்டர் சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுது இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக 95% 95% சொல்ல முடியாது, அப்பர் லிமிட் இன்னும் வெளியில் போகும். ஸோ ஓரளவுக்கு குட் கான்ஃபிடென்ஸோட இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2.7%, ஆல்மோஸ்ட் 3.6% கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செட் பண்ண ஒரு பிரேக் ஈவனில் இந்த ட்ரேட் எடுக்கும்போது யூ வில் கெட் 3.6% இன் 1 வீக். இஸ் எக்ஸ்ட்ராடினரி தானே? அதான் ஒரு ஓகேங்களா? இது வந்து ஸோ இப்போ வந்து 95% கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் இட் மீன்ஸ் 5% அர்த்தம். ஓகேவா? ஸோ 95% ஏன் எடுத்துப்போம்னா, யூஸ்வலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 95% இஸ் காமன்லி யூஸ்ட் பிகாஸ் ப்ராபபிலிட்டியில் 1/20 அப்படின்வாங்க. 1/20 வந்து சான்ஸ் கம்மியாக இருந்தால் இது ஆல்வேஸ் ட்ரூங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அதை உண்மைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறதுனால ரிஜெக்ட் பண்ணுறதுனால அதை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. தீபாவளி 0.05 சார். 0.05 1/20 ஆர் வந்து 95% ஆல் ஆர் சிமிலர். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு சொல்லட்டுமா சிவகுமார் சார்? சொல்லுங்க சார். சிஸ்டத்தில் ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த சிஸ்டம் சொல்லிட்டீங்க. இதை வந்து இந்த சிஸ்டம் சரியில்லைனா தான் ஒருத்தர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆயிருக்கு, இது வந்து இது வரல, இதை விட பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே. ஸோ அப்போது நம்ம இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இது வந்து 2 பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. கவனிச்சிங்களா சிவகுமார் சார்? இல்லை சார், இப்போ இருக்க ப்ரொஜெக்ஷனில், அதான் இப்போ இருக்க ப்ரொஜெக்ஷனில் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது. பார்த்தீங்களா? சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை வந்து நீங்கள் பேக்கில் போய் போட்டு பாருங்க. அப்போ வந்து சில நேரத்தில் வந்து அந்த இது வந்து ட்ரெண்டை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 500 பாரை எடுத்து ட்ரெண்டை நீங்கள் போட்டதுனால இது வந்து இவ்வளோ பெரிய டிவியேஷன் உங்களுக்கு கொடுக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருந்த சமயம் ஒரு 2023க்கு முன்னாடி இருக்க சமயத்தில் வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் கரெக்டாக சொல்லிட்டாங்களா? தெளிவாக என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இது எடுக்குதுல்ல. ஆமாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம வந்து பிளாட் பண்ணி பண்ணும்போது இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர்றது வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் வச்சுங்களேன். இப்போது வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து 850 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, 600 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வரலாம் போகிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எதுக்கு 600 39 ரூபாய்க்கு விற்குது, 850 22? இட்ஸ் நாட் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ், இட்ஸ் அ ஹியூஜ் டிஸ்கிரிப்பன்சி, ஆல்மோஸ்ட் 50%.
40 rupees 20 rupees வச்சுங்களேன். அப்போ ஓகே கீழே வர்றதுல வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐ அக்ரி தட் இட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் த ஃபியூச்சர் ப்ரைஸ், பட் ஸ்டில் ஒரு 20 to 50% ப்ரைஸில் 850 அப்படி இருக்குன்னா அங்கே வந்து மக்கள் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்க ப்ரிஃபராக இல்லை. ஓகேங்களா? ஓகே அப்படின்னா என்ன ம் அர்த்தம்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ கீழே போகாதுன்னு அவ்வளோ பேர் நம்பிக்கையாக இருக்காங்க. ம் ஸோ சென்டிமெண்ட் வந்து மோர் கைண்ட் ஆஃப் புல்லிஷாக இருக்கு. ஓகே அப்போ ஐ வில் ப்ரிஃபர் அ சிஸ்டம் விச் கிவ்ஸ் அ பிட் மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 24,000 அண்ட் 25,600. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் மேலே ஏற்றிட்டே போகிறேன் வச்சுங்களேன். ப்ரீமியம் வந்து ரெண்டுத்துக்கு ஆல்மோஸ்ட் எங்கே ஈக்குவல் ஆகுதுன்னா 25,000 அண்ட் 25,600. கரெக்டுங்களா? சரிங்க ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஈக்குவலாக இருக்கும் இப்போ. ஆமா ஓகே, ஸோ பட் இந்த ப்ரைஸ் தான் அக்செப்டபிள் ப்ரைஸ் விச் இஸ் பேலன்சிங் ஆன் போத் சைட்ஸ். சார் ஒரு விஷயம் சொல்லுங்களா, கமெண்ட் பண்ணலாங்களா? நீங்க வந்து ஒரு மாடலை இன்னொரு மாடல் கூட கம்பேர் பண்றீங்க ஆமாம் 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 கரெக்ட். மாடல் இது சரிங்களா? மாடல் கிடையாது. நான் இல்ல மாடலை இல்ல கம்பேர் பண்ணல. பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் அப்படிங்கிறது வேற, அரிமா மாடல் அப்படிங்கிறது வேற. நம்ம இந்த மாடலுக்குள்ள அந்த மாடலை வந்து புகுத்தவே முடியாது. இன்னைக்கு வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கீழே இறங்கி மேலே ஏறி இருப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு கால் சைடு ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அதே முந்தானத்து 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர் அதிகமா இருக்கப்போ புட் சைடு வந்து அதிகமா வந்திருக்கும். ஸோ எந்த பக்கம் அதிகமா போடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சேஞ்ச் இருந்திருக்கும். இது ஒரு மாடல். ம். நம்ம வந்து இந்த இருக்கிற டேட்டா வச்சுட்டு ஒரு மாடலை கிரியேட் பண்ணி இப்படி வரலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து அரிமா மாடலில் கொண்டு வந்து அரிமா மாடல் வந்து இத்தனை பர்சன்டேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் ரேட் வராது, உனக்கு 70% ப்ராபிலிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன், ப்ராஃபிட் கொண்டுருன்னு. அடுத்தது நீங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி போறப்போ ஒரு மாடல் இன்னொரு மாடல் மர்ச் பண்ணி போறப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க ரிஸ்க் அப்படைட் தகுந்த மாதிரி நீங்க மாற்றி வச்சுக்கிறீங்க. நீங்க அதே மாதிரி கேட்கலாம் 36 ருபீஸ் ப்ரீமியம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் 39 ப்ரீமியம் கால் சைட் இருந்தது, 22 ப்ரீமியம் வந்து புட் சைடில் இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க நான் என்னோட ரிஸ்க் அப்படைட் வந்து 20 ப்ரீமியம் கலெக்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து 39 ப்ரைஸ் இருக்கிற கால் ஆப்ஷனை கொண்டு போய் 22 ப்ரைம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. என்னோட ரிஸ்க் அப்படைட் அப்படி இருக்கு. அப்போ அது வந்து கரெக்டா இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து அதிகமா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ 39க்கு பக்கத்துல அந்த புட் ஆப்ஷன் ப்ரீமியம் உள்ள கொண்டு வரீங்க. கரெக்ட்டுங்களா? நான் கரெக்டா சொல்லிட்டேங்களா? இல்லை இல்லை, நான் தப்பா வேற சொல்லட்டேனா? மாதிரி. நான் ம். நான் என்ன சொல்கிறேன்னா, ம். ஒரு நான் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இது பண்ணல. இந்த இண்டிகேட்டரில் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் நான் சொல்ல வரல. ஐம் நாட் ம். கிரிட்டிசைஸ். ஐ வாண்டட் டு கம்பேர் வித் அ யார்ட் ஸ்டிக். ஓகே. அப்போது ஒருத்தர் வந்து இன்னொன்றத்தோட கம்பேர் பண்ணும்போது தான் இது பெட்டரா இல்லையான்னு எனக்கு தெரியும்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் வாட் ஐம் காமன்லி யூஸிங் ஆஸ் அ கைட், பிட் ஆஃப் கைட். அந்த கைடோட இது சேர்ந்து வரலைன்றதை நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். வரல அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன். அப்படி ஓகே, வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. தட்ஸ் வாட் திஸ் இண்டிகேட்டர் இஸ் ஆல் அபவுட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்படி தான் கால்குலேட் பண்ணுன்றது. பட் என்னோட இது ரெகுலரான ஒரு இதில் வந்து இது வந்து சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோட இதில் ஓகே. இல்ல அது கரெக்ட் தான் சார். என்னோட நான் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த டிஃபரன்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது கரெக்டா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னோட பார்வையில். ஏன்னா சொல்றது டக்குன்னு எனக்கு எப்படின்னு டெக்னிக்கலா சொல்ல வரல. பட் பார்த்த உடனே அது வந்து தெரிஞ்சுட்டு நம்ம ரொம்ப நாளா ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால. பட் இது கரெக்ட் ஓகே. தான் சார். இது உங்களுக்கு கரெக்டா ஏன்னா உங்களுக்கு நான் 3000 ருபீஸ் வந்து 3.9% சொன்னீங்க இல்லையா? அது வந்து நான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட்டு இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் தனியா வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது கூட பக்கத்துல எதையாவது ஒன்று சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க. இது வந்து வெறும் ட்ரெண்டை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுது. வாலட்டிலிட்டி இருக்கலாம், இந்த ட்ரெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுது. உங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்சை மட்டும் தான் சொல்லுது. சார் அப்ப இதுல இது குறுக்கிடுறேன். நீங்க கரெக்டா சொன்னீங்க ஒரு வார்த்தையா, அதை டாக்டர் கரெக்டா நான் சொன்னா சரியா இருக்கு. ட்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. டாக்டர் சார் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, புட்டுல பிரீமியம் கம்மியா இருக்கு, கால்ல கூட இருக்கு. அப்ப ட்ரெண்ட் ரைட்டு. இப்போ 2 பேரும் மேட்ச் ஆயிட்டீங்களா? அந்த என்ன ட்ரெண்டுக்கு சார் திருப்பி ஏற்ற மாதிரி சொல்லுங்க. தானே எனக்கு மேலே கீழே அதாவது கொண்டு போகணும்னு சொல்கிறேன். இல்ல சார், இப்போ டாக்டர் செக் பண்ணும்போது 30 ரூபா கால்ல இருந்துச்சு, பிட்ல பிரீமியம் இல்ல அப்படின்றாரு. ஆமா,
மார்க்கெட் மேல போகுது அச்சன் பண்ணதுனாலதான் இந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணுது. அதனால காலைல பிரீமியம் கூட இருக்கு. இப்ப 2 இல்லையே பேரும் மேட்ச் மனோஜ் சார், ஆகுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ட்ரெண்டை அது கேப்சர் பண்ணியிருந்தா எனக்கு வந்து மேலே அதிகமான டிஸ்டன்ஸ் காமிக்கணும், கீழே கம்மியான டிஸ்டன்ஸ் இல்ல காட்டணும்னா இல்ல அது வந்து நீங்க அடுத்த ப்ரெடிக்ஷன் போறீங்க. அங்க போய் நிக்கும்னு சொல்ல கிடையாது. ட்ரெண்ட் தான் சொல்லுது, எண்டு சொல்ல கிடையாது. ட்ரெண்ட் இல்லை சொல்லுது, எண்டு எண்டுக்கு தானே சார் நம்ம 14 நாள் கழிச்சு அந்த வச்சு ட்ரெண்ட் வந்து 29ஆம் தேதி நம்ம புள்ளிஸ், பார்க்குறோம். ட்ரெண்ட் புள்ளிஸ் அதோடைய ரேஞ்ச் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 95% எடுத்துக்கிறது. அப்ப நம்ம புட்டுல நம்ம பிரீமியத்தை பார்க்க போனோம்னா தப்பாயிரும். ஏன்னா விக்ஸ் கூடி போங்க. இந்த அரிமா மாடலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை கரெக்டா சொல்லுது. நான் புள்ளிஸ்ல சரி இருக்கேன். மனோஜ் சார், இப்போ ஏப்ரல் இப்போ இப்போ நான் உங்களை கேட்குறேன். இப்போ மார்க்கெட் வந்து 25,200 ட்ரெண்டியாக இருக்குது மேலே, டுவர்ட்ஸ் ஆமா. மேலே. நான் வந்து உங்களை ஒரு 3 நாள் கழிச்சு மேலே லிமிட் சொல்லுங்க, கீழே லிமிட் சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க 25,200லேருந்து மேலே எங்க போடுவீங்க, கீழே எங்க போடுவீங்க உங்க நம்பரை? இதாவது வரும் சொல்றேன் சார் நானு. இல்லை நீங்க எதுவும் பார்க்கலாம், நீங்க சும்மா சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற வேல்யூல மேலே அதிகமான தூரம் டிராவல் பண்ணுவீங்க, கீழே கம்மியான தூரம் டிராவல் ஆமா பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா கம்மியா தான் டிராவல் பண்ணுவேன். அது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இந்த இதுல 22,500லேருந்து இப்போ ட்ரெண்டை வந்து இப்போ புல்லிஷன் கண்டுபிடிச்சிச்சு. ஆனா 25,200லேருந்து ஈக்குவலா கீழேயும் காட்டுது, ஈக்குவலா மேலேயும் காட்டுது. இல்ல சார், இங்க அது ஈக்குவலா காமிக்கு சார். பிரீமியம் உங்களுக்கு ஈக்குவலா இல்ல. அது வேற. நான் அது பிரீமியத்தை நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அதுதான் அவர் சிவா புரியுதுங்களா? சொன்ன ரெண்டு ஓகே. இல்ல சார், அப்படி இல்லை சார். இப்போ ஒரு ஒரு டூல் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. அதை வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஃபோர்காஸ்ட்ல இது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்பா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து 25,200 இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அது ஒரு 4 நாளைக்கு இந்த ட்ரெண்ட் இஃப் கண்டினியூஸ் கோயிங் அப், யூ ப்ராப்ளி புட் 25,800 அண்ட் 24,900. ஏன்னா 300 பாயிண்ட் கீழே மேலே 500 பாயிண்ட் வச்சு நீங்கள் சொல்லுவீங்க நார்மலாக, கரெக்டா? ஒரு 4 நாள் கழிச்சு. ஆனால் இந்த இண்டிகேட்டர், ஈவன் தோ யூ ஆர் டெல்லிங் தட் இட் இஸ் ரெகனைசிங் த ட்ரெண்ட், still it is telling after the days it will be 25,600 and 24,800. 400 பாயிண்ட் மேலே 400 பாயிண்ட் கீழே ஃப்ரம் த ப்ரெசன்ட் இதுன்னு சொல்லுதுன்னு சொல்கிறேன் நான். நீங்க வந்து ரேஞ்சா தான் எனக்கு சொல்லுது, இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்லுது, ட்ரெண்ட்னு எனக்கு சொல்லல அப்படின்னு கன்சிடர் பண்றீங்க. ஓகேவா? ட்ரெண்டை கன்சிடர் பண்ணால் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணி ரேஞ்சை ஷிஃப்ட் பண்ணல. அதே மீனுக்கு ரெண்டு சைடு ஈக்குவலா கொடுக்குது. அதுதான் வந்து என்னுடைய ப்ராப்ளம். நான் வந்து சார் அப்ப ஃபியூச்சர் சார்ட்ட பார்த்தா கரெக்டா இருக்குமா சார்? இது மேல வந்து 250 பாயிண்ட் அதிகமா காட்டுது சார் அப்பர் கான்ஃபரன்ஸ்ல. லோவர் கான்ஃபரன்ஸ்ல வந்து 600 பாயிண்ட் காட்டுது சார். ஓகே 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 இருக்கு. 1.5 டெல்டா கூட இருக்கு. ஏன்னா கீழே வந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. சாரி, மேல போறது கம்மியா மேல போறதுக்குங்களா? இல்ல மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? திரும்ப போடுங்க. மனோஜ் சார், யார் அது, உங்க பையனா? என்னங்க தெரியுதுங்களா? தெரியுதுங்களா சார்? வருது எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னா சிவகுமார் சார், வந்து நான் எதில் நிக்கிறேன்னா 25,600ல இருக்கேன் காலை. சரிங்களா? நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு 650 சொல்லிருக்கீங்க, 600ல இருக்கேன். ஆனா கீழே 25,200ல இருக்கேன். அதனாலதான் இப்படி கூவிட்டு இருக்கேன். 25,000 முடி வைக்கணும் கீழே. மேல வந்து 700 வச்சா 800 வச்சா போதும். ஏன்னா நான் வந்து சரி நான் ஷேர் பண்ணி சொல்றேன். இருங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். சிவகுமார் சார் பாருங்க. சொல்லுங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்க வச்சுங்களேன், 25,600ல இருக்கேன், 25,200ல இருக்கேன். ஓகேங்களா? தெரியுதா சார்? சாரி, இது வந்து ஆக்சுவலா இந்த டிவியேட் ஆனது ஆல்ரெடி நான் வந்து எடுக்கும்போது கரெக்டாக தான் எடுத்தேன். நான் ப்ரீமியம் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி 88 ரூபா, இது 89 ரூபா, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச விட கீழே வந்துருச்சு அப்புறம். ஸோ அதனால இருந்தாலும் என்னோட ப்ராஃபிட் வந்து ஐ ஆல்ரெடி மேட் 2.1%. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷா அப்போ இருக்கும்போது நான் வந்து நான் டைரக்ஷனலாக எடுத்தேன்.
ம் ஸ்லைட்டாக புல்லிஷாக இருந்தாலும் நான் ப்ரீமியம் ஈக்குவலாக எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இப்போது எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ம் கரெக்டுங்களா? ஸோ அந்த சரிங்க சார். ப்ரீமியத்தை நான் வந்து பார்க்கும்போது என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் சிவகுமார் சார். இல்ல இப்ப இது நம்ம வந்து இத வந்து நீங்க முன்னாடி இருக்க பொசிஷன வந்து இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மாடல் வந்து இதுக்கப்புறம் இப்போலருந்து எப்படி போகும் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அதையும் இதையும் எப்படி மேட்ச் பண்றீங்கன்னு எனக்கு புரியலையே! அது நான் நான் என்ன நான் இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. ம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க வச்சுங்களேன். இந்த ம். வாரம் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி எங்கே முடியுன்ற ப்ரடிக்ஷன் நம்ம எடுப்போம். ம். அதை நீங்கள் வந்து விக்ஸ் மூலமாக எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி எடுக்கலாம், அப்படி ம். இல்லைன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போ வந்து புதுசாக நீங்கள் சொன்ன அரிமா பிரகாரம் எடுக்கலாம். ம். கரெக்டுங்களா? ஸோ ம். தெர் ஆர் சரிங்க. நம்பர் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் விச் வில் கிவ் யூ அ ரஃப் ஐடியா விச் ஸ்ட்ரைக் டு சூஸ் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. அந்த எந்த ம். ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட்டும் சேலஞ்ச் பண்ணுறது தான். சில பேர் வந்து 200 பாயிண்ட்ஸ்லேயே போயிட்டு எடுப்பாங்க. சில பேர் வந்து ஐயோ எனக்கு 1 ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் போகிறோன்னுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கு அப்புறம் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியில் போய் எடுப்பாங்க. அது அங்கே ம். ரிஸ்க் ரிவார்டு தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ம். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் வீக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க வச்சுங்களேன். நெக்ஸ்ட் வீக் ப்ரெடிக்ட் பண்ணும்போது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க வச்சுங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,200 போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் 25,400 வரலும் போகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி ட்ரெண்டிங் அப்வர்ட்ஸ் ஸோ விச் வில் கண்டினியூ த மொமெண்டம் அப்படின்னு. ம். ஓகே சார். கரெக்டுங்களா? அப்போது ஆ. நான் வந்து 24,400 நெக்ஸ்ட் வீக் வைக்கிறேன்னா நான் இப்போ போய் 24,200க்கு 2 பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க விற்க ட்ரை பண்ண மாட்டேன். ஐ வில் ம். ட்ரை அண்ட் செல் வந்து கால் ஆப்ஷன் இன்னுமே வெளியில் போயிட்டு விற்றுட்டு புட் ஆப்ஷன் க்ளோஸராக எடுப்பேன். சரிங்க. ஓகேவா? ஸோ மை ஆ. டிஸ்டன்ஸ் வில் வேரி ஃப்ரம் த மிட் பாயிண்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அரிமா மாடல் வந்து ப்ளூ கலர் இதில் ஆக்சுவலாக பார்த்தா நல்லா தான் தெரியுது. முன்னாடி நம்ம எடுத்த பாயிண்ட்டோட சார் போட்டிருக்காரு பாருங்க. இதில் பார்த்தா சார். இந்த ப்ளூ ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர் லைன் மேலே போதா? ம். ஆமாங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் லைனுக்கும் ஆரஞ்சு லைனுக்கும் அந்த 23ஆம் தேதி சார் அந்த லாஸ்ட் எண்டுக்கு வாங்க. லாஸ்ட் எண்டுக்கு வாங்க. அங்கே நிறுத்துங்க. அந்த ப்ளூ கலருக்கும் ஆரஞ்சு லைன் மேலே இருக்க டிஸ்டன்ஸும் ப்ளூ கலருக்கும் கீழே இருக்க ஆரஞ்சுக்கு டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஐ மீன் அப்பர் கான்ஃபிடன்ஸ், லோவர் கான்ஃபிடன்ஸ் கேட்குறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஆமா. ஆமாங்க. கரெக்ட். ஸோ அதான் வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா இப்போது மேலே இருக்கிறது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. காரணம் என்னென்னா திஸ் இவர் பிளாட் பண்ணியிருக்கிறதுல வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்டாக? ஆமா சார். இல்ல டவுன் ட்ரெண்ட்ல நம்ம சொல்ல முடியாது. இதுலேருந்து இது இல்லை வரைக்கும் இப்போ போலாம். பட் கீழ போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுது. ஓகே. இப்போ மேலே போகிறது வந்து ப்ளூ லைன் மேலே போகுதுன்னா எனக்கு வந்து அந்த ஆரஞ்சு லைனு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இல்லையா? இப்போ நான் அங்கே போய் வித்தை நான் மாட்டிக்க மாட்டேனா கிட்டியே? என்னோட டாக்டர் சேஃப்டி நான் கால் ஆப்ஷன்லேருந்து ரொம்ப தள்ளி இருந்தால் தானே எனக்கு பெட்ரு. இல்ல புட் சார் ஆப்ஷன் டாக்டர் க்ளோஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ரிவர்ஸ் போகும்போது அதுதான் ரீச், இதுதான் அதோடைய ஐஎஸ்டி ரீச்சா இருக்கும். அது பேக் கண்டது நம்ம பழைய இது நடந்த சம்பவத்தை தான் இது ரிப்ளீட் பண்ணுது. அப்படின்னும் போது அவ்வளவுதான் இதோடைய இவ்வளவு தூரம் புள்ளிஸா போனாலும் இதுதான் எண்டுன்னு சொல்லுது. சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? சார்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சார். பல விஷயம் சொல்றீங்க. சொல்லுங்க. இப்போ வந்து அ இப்ப சென்சிபிள்ல போட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்சிபிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, 24,000 ஆ இந்த வீக் எக்ஸ்பைரி 24,250ல வந்து காட்டுற மாதிரி இருக்கு. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன். ஓஐ சேஞ்ச் பார்க்கல. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு வந்து 25,200ல வந்து அதிகமா போட்டிருக்காங்க. அதுக்கு கீழ வந்து ஜோனே இல்ல. சார் இது ஃபியூச்சர் சார்ட் போடும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் சார்ட் போடும்னு நினைக்கிறேன். நீங்க சென்சிபிள் இருந்தா ஓப்பன் பண்ணுங்க. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்கிட்ட இல்ல. சாரி. அதனால.
கணேஷ் மணி சார், நீங்களா? உங்ககிட்ட ஒரு ஒரு சிவகுமார் விஷயம் சார், பேசணும் நீங்க சார். எந்த புரோக்கரோட இருக்கீங்க? நீங்க இது பண்றீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஆக்டிவா ஏதாவது பண்றீங்களா? இல்ல சார், ஆ மேம் தான் சார். சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பண்றாங்க. ஏஞ்சல் ஒன்ல ஓ, வச்சிருக்காங்க சார். ஓகே ஓகே. ஸோ மேடம் சம்பாதிக்க நீங்க என்ன? அடடா. இல்ல சார், நான் இப்பதான் சார் அவங்களுக்கு தட்டி தட்டி அஹ், கொஞ்சமா கொண்டு வந்திருக்கேன் நானு. அஹ், நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இன்னும் இந்த டாபிக் டீவியேட் ஆயிரும். நம்ம நம்மளை பத்தி அப்புறம் கேரி ஆன் பேசுவோம். கேரி ஆன் கேரி ஆன். அஹ் நீங்க பண்றவரை இப்ப நான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தேன். 25,270 இருக்கு, சரிங்களா? ம். 25,270க்கு பக்கத்துல வந்து ஒரு பச்சை கலர் குச்சி வச்சிருக்காங்க, லெஃப்ட் சைட்ல பாருங்களேன். ம். ம். 25,200 இருக்கு. அங்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன எப்படி அடுத்த இன்டர்பிரட் ஸ்ட்ரைக்குக்கு பண்ணுவீங்க? ஓடி போயிடுவேன். ஆனா இல்ல. செல்லர்ஸ் வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா உங்களுக்கு வந்து பில்டப் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, நீங்க போய் அங்க அதிகமா போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான பிரீமியம் கிடைக்கும். மார்க்கெட் வந்து முன்னாடி தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. சரி. ஆனா ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பிரீமியம் பார்த்தீங்கன்னா, 25,300, அத தாண்டி 350, அதுக்கப்புறம் 400, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் 400, அப்புறம் 450லாம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபா பண்றவங்க பண்ணுவாங்க. அங்கலாம் வந்து மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி போய் ஒரு கால் ஆப்ஷன செல் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? உங்களோட ரிஸ்க் சரி. ரைட். அப்படைட்ட பொறுத்து இருக்கு. எங்க எங்க மார்க்கெட் அந்த இடத்துல மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சு சேவ் பண்ணுவாங்க. நீங்க அக்ரெசிவ் ட்ரேடா இருந்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனுச்சுன்னா, அங்க போய் நீங்க ஒரு செல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான பிரீமியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் மூவ் ஆகுது. நான் ஏன் இங்க இருந்து 200 பாயிண்ட் இந்த பக்கம், 200 பாயிண்ட் 300 பக்கம் அப்படின்னு நான் யோசிக்கணும்? நீங்க யோசிக்கிறத பத்தி நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த அந்த ட்ரேட நான் எடுத்துக்கலாம்ல. அதான் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25,250ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. 270. ஸோ சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த கால இது புட் ஆப்ஷன்ல வெளியில ம். போறாங்களான்னு வெளியில ம். போனா there will be a chance to come down. அதிகமா இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சேம் டைம் யாரும் இன்னும் பில்டப் ஆயிட்டு இருக்குன்னா நான் வந்து அப்படியே தான் இருப்பேன். ம். ஆனா நீங்க அப்ப இன்னொரு விஷயம் பார்க்கணும். 25,300 அங்க இருக்கிற புட் ஆப்ஷன் வெளியில போறாங்களா நீங்க பார்க்கணும். ஆமா, அதுதான் இந்த ஸ்ட்ரைக் கரெக்ட்டுங்களா? ஆ. வெளியில போறாங்க. இந்த ஸ்ட்ரைக் பக்கத்திலே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரைக்க போய் ரைட் பண்ணணும்னு இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மணி புட்ட வந்து அங்க அதிகமா ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுவுமே மூவ் பண்ணல அப்படின்னு சொன்னா, இது போறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா நீங்க வந்து ஒரு லாங் டியூரேஷன்ல வைக்கிறீங்க. 5 நிமிஷம் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வர்றதில்ல. கரெக்ட். நான் சொல்றது சரிதானுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். ஆ. அப்போ பக்கத்திலேயே இருக்கு, தூரமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றது சரியில்ல. அங்க நம்ம எப்படி அத இம்ப்ளிகேட் அங்க பண்றோம் அங்க அப்படிங்கிறது போது அங்க இருந்து வெளியில போறாங்களா இல்ல வெளியில போகாம ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கணும். கரெக்ட்டுங்க சார். சூப்பர் சார். இததான் நான் சொல்ல வரேன் இப்போ. பக்கத்திலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல போகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதுவும் இல்லாம ஆத்தர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நீங்க வேற டூல்ஸ் நீங்க இதோட போட்டுக்கோங்க. வெறும் ட்ரெண்ட மட்டும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 8 விஷயம் சொல்லியிருக்கேன். 2, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 7 விஷயத்த பார்த்து தான் நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து நீங்க மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுல வெறும் ஒரு ட்ரெண்ட மட்டும் பார்த்துட்டு, இந்த ட்ரெண்ட் பக்கத்துல மட்டும் காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் ரீச்சா இருக்கும். அத யூஸ் பண்ணிட்டு இருக்க மக்களா இருந்தா. சார் உங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேனா? டாக்டர் சார்? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ அ, பாலு சார் போட்ட ஒரு இது இருக்குல்ல, அ, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் லைன் ப்ளூ லைன் இருக்குல்ல, ப்ரெடிக்ஷன் லைனு ம், எங்கே ம். போகும்னு, அந்த அந்த ப்ரெடிக்ஷன் லைன் வந்து ஒரு மாதிரி கர்விங் டுவர்ட்ஸ் அப், இந்த தெரியுதுங்களா? ஆமாங்க. மேல் நோக்கி இது போகுது, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும்போது எனக்கு கால் ஆப்ஷன் தூரமாக இருக்கிறதும் புட் ஆப்ஷன் வந்து கிட்ட ஓரளவுக்கு கம்பேர்ட் டு தட் டிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிறதும் இருக்கிற ப்ரொஜெக்ட் பண்ணுற இதுதான் எனக்கு வந்து செல்லிங்க்கு கரெக்டாக இருக்கும். சார் இந்தியாவுடைய 5 மினிட்ஸ் வச்சிருக்காரு பாலு சார். வாட் சார் எவர் இட் கொஞ்சம் இஸ், அந்த ப்ளூ அதிகப்படுத்தி லைன் ஆ இஸ் இம்பார்ட்டன்ட் சார். ஆ ஓகே. ப்ளூ ஓகே. லைன் தெரியுதுல ப்ரெடிக்டரு, அந்த ப்ளூ லைன் மேல் நோக்கி போகுது, கரெக்டுங்களா மனோ சார்? ம். ஸோ அப்போது மனோ சாருக்கு தெரியும் செல்லிங்கில். ஸோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டியாக புல்லிஷாக மேலே ஓடி வருதுன்னா அவர் அஃப்கோர்ஸ் அவர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அங்கே நிறைய பில்ட் ஆகுறனா அங்கே போய் விற்பார். பட் அவர் ஒரு என்ன சார் சொன்னீங்க? ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணுறாருன்னா அவர் வந்து சார் நிறைய ரூம் கொடுப்பாரு ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு மேலே.
பிகாஸ் இட்ஸ் கம்மிங் அப் அப்படிங்கிற வரும்போது செல்லிங்கில் புட் ஆப்ஷனில் அவ்வளோ தூரமாகவும் கால் ஆப்ஷனில் அவ்வளோ கிட்டையும் பண்ணுறது எனக்கு சரியான எனக்கு வந்து சரியாக அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ம். ஸோ இது வந்து பையர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செல்லர்ஸ்க்கு வந்து ஐ திங்க் தட் இட் இஸ் டூ ஃபார் அவே. செகண்ட் திங் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கால் அண்ட் த மீன் and put and the mean is not accommodating the market trend. இப்போ But இந்த anyway, ஒரு 500 it கேண்டில் doesn't பார்க்க matter. போனீங்கன்னா மார்க்கெட் நான் எப்படி என்னோட சார்? செல் இங்கே வந்து எல்லாருமே செல்லர்ஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ என்னோட எனக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா அடுத்து ஒரு 3 days மூவ்மெண்ட்டை அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ டாக்டர் ஏதாவது ஸ்டாக் போடுங்களேன் சார். டாக்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், எனக்கு ஒர்க் பண்ணல. அதனால டாக்டர் இப்ப நீங்க உங்க மூளையை வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க ஒன்று டிசைட் பண்றீங்க, இது அது பண்ணாது. ம் 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 இப்ப நீங்க உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க டைம் சைக்கிள் இதெல்லாம் வச்சு மார்க்கெட் ம் இப்ப ட்ரெண்டிங்கா மேல போகுதுங்கிற ஒரு வியூ எடுக்கிறீங்க. பட் இது பண்ணாது டாக்டர். அத நீங்க ம் ஒரு ம் விஷயம் ம் சொன்னீங்க. சாரி சார். சுப்ரம் சார், சாரி டு ம், இன்டரப்ட் யூ. ம். டாக்டர் சார் ஒன்று சொன்னாரு. மனோ சார் என்ன பண்ணுவாருன்னா, ஓஏ பார்த்துட்டு வந்து வேக வேகமா பார்த்துட்டு வந்து இங்க இதுல இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா அதை எடுப்பாருன்னு சொன்னாரு. அப்போ நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஓஏ இல்லை, அப்படிங்கிற ஒரு மற்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மற்ற தானே? இண்டிகேட்டரோட இன்வால்வ் பண்ணி வந்தால் மாறுன்றது ஓகே சார். பட் இங்கே சும்மா வந்து இதை வந்து நாங்கள் இதை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஆ. டேரெக்டாக. பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யூ ஹாவ் டு see the ம். other things as well. your own risk reward ப்ளஸ் வந்து adding other ingredients will improve your trading. நீங்கள் வந்து இதை சோலாக யூஸ் பண்ணாமல் யூ கேன் ம். யூஸ் ஆஸ் அ காம்போவாக யூஸ் பண்ணலான்றீங்க. அது ஐ அக்ரி சார், நோ கொஸ்டின் பட் சார். அது மாதிரி சுப்பு டாக்டர் இது ஒவ்வொரு சார், பிரைஸ் ஆக்ஷன் நடக்கிறத வச்சு மாறிக்கிட்டே இருக்கும் டாக்டர். இட் இஸ் டைனமிக்லி சேஞ்சிங். நான் செக் பண்ணேன், அது இட் இஸ் அது டைனமிக்லி சேஞ்சிங். சுபு சார் அவர் ஃபர்ஸ்ட் அது கரெக்டாக சொல்லிட்டார். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல். ஸோ கரெக்ட் கரெக்ட் ஏற்கனவே உண்டான வந்து ப்ரைஸ் எல்லாம் வச்சு இதை வரைகிறதுனால இது ஜஸ்ட் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இட் டசன்ட் கரெக்ட் கரெக்ட் இன்க்ளூட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இது மாதிரி கரெக்ட். வந்தால் இது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ ரெண்டுத்துக்கு எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதுன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு தட்டி இருப்போம், உடனே அது சம்பந்தமானதே யூடியூப்ல வந்துட்டு இருக்கோம். எப்படா இவனுக்கு தெரியுது நான் பேக் வாங்குறது நமக்கு தோணும். கரெக்ட். ஆமா. அது மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுல அட்வான்ஸ் மாடலு அது வந்து இதாக இருக்கும். பட் எனிவே சிவகுமார் சார், யுவர் சொல்லுங்க எஃபர்ட் சார். இஸ் ஸோ குட், வெரி இம்ப்ரெசிவ் ப்ரெசன்டேஷன், வெல் டன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். இது மாதிரி நான் நிறைய அடிக்கடி வந்து எங்களுக்கு கொடுங்க, சார் இதை இது யோசிக்கிறோம்.